ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன். இந்த ஆணைக்குழு என்பது உண்மையான சொல்கிறத பதிகிறதோட மாத்திரம் நிற்காமல் உண்மையாக என்ன நடந்தன்றதை உண்மைத்தன்மைகளை ஆராய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். மற்ற தொடர்ந்து ஆணைக்குழுக்களாக இல்லாமல் விசாரணைகள் விரைவாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளை வச்சுக்கொண்டு ஒரு விரைவான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கு அது ஒரு குழப்பமாக ஒரு நம்பிக்கை இனத்தை தான் அது கொடுக்கும் என்று சொல்லி இப்போ சமீபத்தில் இங்கே யாழ் மாவட்டத்தில் நடந்த ஆணைக்குழுவில் இபிடிபியினுடைய பேர் அடிக்கடி வந்திருக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. அந்த நேரத்தில் 11/12/2015 16/12/2015 வரையில் நடந்த ஆணைக்குழுக்களினுடைய பத்திரிகை அறிக்கையில் பார்க்கின்ற பொழுது தலைப்புச் செய்திகளாக இபிடிபியின் உதவியுடன் மகனை கடத்தினர், எனது மகனை பிடித்தோர் டக்ளஸின் அலுவலகத்தில் டக்ளஸினால் வெள்ளைவானில் கடத்தினர், மற்ற முகத்தில் மயக்க மருந்து வீசி மகனை கடத்தியது இபிடிபி, மற்றது டக்ளஸை எனது மகனை கடத்தி இருக்க வேண்டும், ஆணைக்குழு அமர்வில் தனியொரு கண்ணீர், தாயார் ஒரு கண்ணீர், எல்லாம் பொதுவாக அந்த உதயன் பத்திரிகையெல்லாம் இந்த இதுகள் வந்திருந்தது. தாப்பனை தாக்கி இல்லை அது இல்லை யாழ்ப்பாணம் இராணுவம் இபிடிபி வசமே இருந்த பொழுது இராணுவம் இபிடிபி வசமே இருந்த போதே எல்லாம் நடந்தன. ஆணைக்குழுவும் தாயோர் சாட்சியம். படையினரும் இபிடிபியினருமே எனது கணவரை பிடித்து சென்றனர். எதிர்த்து பேசியதற்காக என்னையும் எனது 4 வயது பிள்ளையும் சிறையில் அடைத்தனர். ஊடகவியலரான எனது சகோதரனை இராணுவமும் இபிடிபியினரும் பிடித்தனர். நகரசபை காவலாளிய பணியாற்றிய எனது மகனை இபிடிபியினரை கடத்தினர். முதல் வாய்ச்செல்லாம் உதயன் பத்திரிகையில் வந்த செய்திகள் இல்லை தினக்குரல்லையும் வந்திருக்கு. அடுத்தது கடத்தப்பட்ட எனது மகனை யாழ் இபிடிபி முகாமில் கண்டேன். அம்மா என்று பிள்ளை கத்தினான் என் தாய் சாட்சியம். கடத்தப்பட்ட தம்பி உடுவில் முகாமில் உள்ளதை டக்ளஸ் உறுதி செய்தார். அவரிடம் விசாரித்தால் தெரியும் பெண் சாட்சியம் என்று சொல்லி இப்படி அங்கே திட்டமிட்ட வகையில் இபிடிபி மேலே சேறு பூசணும் என்ற வகையில் கடைசியாக நடந்து முடிஞ்ச அந்த ஆணைக்குழு விசாரணைகளுடைய செய்திகள் இவ்வாறு வெளிவந்திருக்குது. அப்போ இதுவரை ஏன் முறையிடையில் என்று சொன்னால் பயம் காரணமாக என்ற ஒரு தர்க்கம் முன்வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஏன் அப்போ இன்றைக்கு இப்படி வெளிப்படையாக வெளிப்படையாக இதுவரை சொல்லாமல் இப்போ வெளிப்படையாக சொல்லிக்காவே உடனடியாக போலீஸாரில் போய் முறையிட்டு இருக்கலாம். எங்களை பொறுத்த வகையில் கட்சியில் யாராவது தவறு செய்தால், கட்சி கொள்கைகளில் மீறி இருந்தால் அல்ல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டால் நாங்கள் அவர்களை கட்சியில் இருந்து விலத்தி சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கட்சியில் முக்கியமாக இருந்தவர் அவர் ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டார் என்ற ஒரு வகையில் நாங்கள் அதே மாதிரி அந்த மாநகர சபை உறுப்பினராக இருந்தவர் ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கார்ன்றதுக்காக நாங்கள் அவையில் கட்சியிலிருந்து விலத்தி சட்டத்தினுடைய படிக்கு கையளிச்சிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய வரலாறு.
அப்போ இபிடிபி என்ற கட்சியினுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால், அதனுடைய கொள்கைகள் எடுத்துக்கொண்டால், அதோட கொள்கை என்பது கொள்ளை அடிக்கிறதோ, கொலை செய்கிறதோ, கப்பம் வாங்குறதோ, நன்கொடை வாங்குறதோ அல்ல. நான் தொடர்ந்து இந்த அரசியலில் இருக்கிறதுக்கு காரணம் ஆயுத போராளிகளில் ஆரம்ப போராளிகளில் நானும் ஒருவன் என்ற வகையில் எனக்கு இருக்கக்கூடிய தார்மீக கடமை, அந்த பொறுப்பு காரணமாகத்தான் நான் தொடர்ந்து இந்த அரசியலில் இருக்கிறேன். கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற மக்களை குறைஞ்சபட்சம் ஏனும் கரையில் கொண்டு விடணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இபிடிபி ஆரம்பிக்கப்பட்டதை ஒழிய 10ஓட 11ஆவதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. யாழ்ப்பாணம் விடுவிக்கப்பட்டவுடனே நான் இங்கே வந்திருக்காவிட்டால் முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்ததோ அதான் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் நடந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் இங்கே வந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தினமும் மக்கள் அலமோதி வருவினம். இந்த தேவை அந்த மக்களுக்கு இருந்தது. இது கொண்ட பலவிதமான பிரச்சனைகள், உணவு, மருத்துவம், கல்வி, சுகாதாரம், தொழில் என்று அவர்களுக்கு பலவிதமான தேவைகள் இருந்தது. அப்போ அந்த பலவிதமான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தினமும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்கே இந்த என்னுடைய அலுவலகம் இருக்கிற தியேட்டரில் குவிஞ்சது உங்களுக்கு தெரியும். அந்த அலுவலகம் நான் எடுத்ததுக்கு, அந்த தியேட்டர் நான் எடுத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த தியேட்டரில் அலுவலகம் வச்சிருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். என்னென்று சொன்னால், ஒரு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்களை நான் சந்திக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் தேவை என்ற வகையில் தான் அந்த தியேட்டரை நான் அலுவலகமாக இல்லை நான் தங்குற இடமாக பயன்படுத்தி கொண்டேன். அப்போ நான் தங்குற இடம் வேறையாகவும் அலுவலகம் வேறையாகவும் நான் வச்சிருக்க விரும்பவில்லை. என்று சொன்னால் இயன்றவரை ஒரு 24 மணித்தியாலம் மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேணும் என்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அப்போ இந்த இதில் ஆணைக்குழுவுக்கு முன்னால் மக்கள் தூண்டப்பட்டு அறியாமையில் உள்நோக்கத்தோட இபிடிபி இதில் சம்பந்தப்படுத்தி இருக்கிறதான் நான் கருதுகிறேன். இப்போ காலையில் கூட ஒரு தாயார் வந்தவர், அவர் இந்த இதுகளுக்கு எடுபடை இல்லை போலோடக்கு ஒரு அப்பாவித்தனமானவர். அவரும் தன்னுடைய மகன் காணாமல் போயிட்டார் என்று சொல்லி அங்கே இருக்க கோப்பாய் ஆவரங்கால் கிழக்கில் இருக்கிறவர், இவரான் தன்னுடைய மகன் படிக்க போன இடத்துல அவர் காணாமல் போயிட்டார் என்று சொல்லி. அப்போ தான் இங்கே எல்லா இடத்துலையும் தேடினதான் இங்கே இல்லை, இங்கே கிடைக்க இல்லை. இராணுவம், போலீஸ், மனித உரிமை ஆணைக்குழுவெல்லாம் சொல்லி எல்லா இடம் போன இடத்துல காண கிடைக்க ஒரு தினம் தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி போட்டுவோம். அப்புறம் ஒரு சந்தேகத்தில் வன்னிக்கு போன இடத்துல மகன் அங்கே இருந்து இருக்கிறார். அப்போ கிளிநொச்சியில் இருந்ததாக அவர்களுடைய அலுவலகம் பேரில் சொன்ன தயாமாசிரியெல்லாம் அந்த அலுவலகத்தில் இருந்தேன். அப்போ அங்கே போய் கேட்ட இடத்துல முதல் அவியல் மறுத்துச்சுனம்மா, தாங்கள் அப்படி ஒன்றும் பிடிக்க இல்லையாண்டு. பிறகு கொஞ்சம் கூட அழுது குளற கொஞ்சம் ஐடென்டி கார்டெல்லாம் முன்னால் போட்டுச்சுன்னா இதில் பேரனுடைய பிள்ளை இருக்காண்டு பாத்திரத்தில் அங்கே 2 அடையாள அட்டை இருந்துட்டு கொண்டு அவருடைய இராணுவம் அப்போ அந்த நேரத்தில் கொடுத்த அடையாள அட்டையும் மற்றது இந்த இது. பிறகு அவர் பிள்ளையை தான் காட்ட மாட்டேன், அவரை படிக்கிறதுக்கு அனுப்பி இருக்கிறோம்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும், மெயின் ரோட் பூட்டப்பட்டிருந்தது. இங்கேருந்து யாரும் வீதியால் ரோட்டால் அங்கால போக முடியாது. அப்போ வேறு ஏற்பாடுகள் இங்கே இருந்திருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன், அப்படி கணக்க சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கு. அதை மறைக்கிற நோக்கத்தோட பல பேர் பொய்த்தனமாக எல்லாம் சொல்ல பார்க்கணும். நான் அந்த இதில் ஒரு இதை கூட காட்டலாம், அந்த இதற்க போட்டோடுங்க இருக்கு. அந்த போன முறை உங்களுக்கு கொண்டு நான் அதை காட்டுறதுக்கு
அப்போ அது அன்றைக்கு வேலை செய்யல. இப்போ திருப்பி அதை திருத்தியாச்சு வேலை செய்யுது. அப்போ அவருடைய கணவர் காணாமல் போயிருக்கிறார். அப்போ அரியாலையில் 2006ஆம் ஆண்டு என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் அதில் அரியாலையில் இங்கால பக்கம் இராணுவம், அங்கால பக்கம் புலிகள். அப்போ நீங்கள் எந்த பக்கம் இருந்த நீங்கள் என்றால் இராணுவத்தினுடைய பக்கம். அப்போ என்ன நடந்தது? யார் மேலேயும் சந்தேகமாக இருக்காண்டா? இல்லை, வெள்ள வேனில் கடத்தி கொண்டு போயாச்சு என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆணைக்குழு கேட்டிருக்கு. அப்போ எந்த பக்கம், அதாவது மாதிரி சொல்கிறோம் தான் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலான் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் கடைசியில் ஒரு கேள்வி வருது, எந்த பக்கத்தில் உங்களுடைய மகன் கடத்தப்பட்ட என்றால் இராணுவத்தினுடைய பக்கமா அல்லது புலிகளுடைய பக்கமான்றதுதான் அந்த கேள்வி. அப்போ கொஞ்ச நேரம் ஜோதிச்சுட்டு சொல்றார் இபிடிபியோட பக்கம். அவர் எப்பொழுது காணாமல் போனார்? 24th of April 2006 அவருடைய பெயரை சொல்லுகிறார். கதகன் சத்தியன், கதகன் சசிகரன், கதகன் சசிகரன். அவர் எவ்வளவு காணாமல் போனார்? He was victim of the home. I don't know who, but he was in a white dress and picked him up. அது நடந்த நிலவரமா அறியாதை கேட்கலாம். அங்கதான் அந்த வேலையில அந்த பழத்து பொறுப்பாக அதுக்கு கட்டுக்காட்டுல அந்த 13 வாரத்தில் பகுதி இருக்கிறது. One side the armed forces were, on the other side the war command. உங்களுடைய ஓய்வு நேரப்படி யாருடைய கட்டுப்பாட்டு தீவோ பகுதிகளை தவிர மற்ற வேறு எங்கேயும் வந்து அது தன்னுடைய கட்டுப்பாட்டு பகுதி என்று சொல்லி எங்கேயும் வச்சிருக்க இல்லை. தீவு பகுதியில் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. 2004 மட்டும் இந்த சமாதானம் வர மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போ இது மாதிரி இப்படி பல விடயங்கள் இருக்குதுப்பா. யோசிச்சு போட்டு சொல்கிறா என்றால் எழுத சொன்னால் இது போகும், முறக்க சொன்னால் முடவனுக்கு போகும்னு சொல்லி இராணுவத்தையும் சொல்ல முடியலை, புலிகளையும் சொல்ல முடியலை. அவள் அப்படியான ஒரு இதை சொல்லி இருக்கிறார். என்ன தேவரம் என்ன நினைக்கிறீங்க? கேட்டது அப்படி வாங்க. பல விடயங்கள் இபிடிபியை பற்றி வருது. ஏன்னா இபிடிபியை பற்றி இலகுவாக சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், இந்த நாடாளுமன்றத்தில் கூட கிட்டடியில் வந்தது. மைசூரன் யார் கொண்டது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, பின்னணி எல்லாம் படிவாக தெரியும். இல்லை, நீதிமன்றம் கூட அந்த தீர்ப்பளிச்சிட்டு. அப்போ அன்றைக்கு நான் இல்லாத நேரத்தில் அவ சொல்லியிருக்கிறா, இப்படி அந்த சூத்திரதாரி இங்கே தான் இருக்கிறார் எங்க நாடாளுமன்றத்தில். இதுக்கு முதல்ல பேரை சொல்லி கட்சியில் இதெல்லாம் பேரெல்லாம் சொல்லி என்னோட பேரில் சொல்லி தான் சொல்கிறார். ஆனால் அன்றைக்கு எந்த பேரையும் சொல்லல, அந்த சூத்திரதாரி இங்கே இருக்கிறாரு. அப்போ நானும் பேரை சொல்லாமல் நானும் அதுக்கு பதில் சொன்னேன். இப்போ நான் என்ன சொன்னான் என்றால், சரி, இப்போ மஹிந்த ராஜபக்சனுடைய அரசில் அவருடைய நீதிமன்றத்தில்
மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியில் அவருடைய நீதிமன்றத்தில் உனக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இல்லை. அப்புறம் 100 நாள் ஆட்சியில் 100 நாள் ஆட்சியில் உன்னுடைய அரசாங்கம், உன்னுடைய நீதிமன்றம், அப்போ நீ அப்பீல் கோர்ட்டுக்கு போயில்லை, மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். இன்று வரை போகையில் போகாத காரணம் அவர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்ததுன்றெல்லாம் தெரியும். தங்களோட சம்பந்தங்கள் என்ன, தாங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் சம்பந்தப்பட்டதும் என்ன நடந்ததுன்றெல்லாம் தெரியும். ஆனால் தெரிய வந்தால் தங்களோட வியாபாரம், தங்களோட அரசியலுக்கு அது பாதிப்பு ஏற்படும் என்ற வகையில் இலகுவாகங்கிற தலையில சுமத்தி போட்டிருக்கணும். அப்போ நான் சொல்லிக்கணும், அப்புறம் அதுக்கும் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க சொல்லி அவருடைய 5 சகோதரங்களையும் கூப்பிட்டு, மைசனுடைய 5 சகோதரங்களையும் கூப்பிட்டு முதல் விசாரிக்க சொல்லி, அவைகளுக்கு எனக்கு முறையில உறவு இருக்குது. இப்போ அவைகளுக்கு அதுல தெளிவு என்ன நடந்ததுன்றதுல தெளிவு. அதால அவைகளுக்கும் எனக்கும் முறையில உறவுகளும் இருக்கு, தொடர்புகளும் இருக்கு. அவைகளை கூப்பிட்டு முதல் விசாரிங்க. என்னால் நான் கேள்விப்பட்ட வகையில இவள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கொலையாளியோட அப்புறம் கடைசி நேரத்தில் கதைக்க விட்டுருக்கணும். 5 சகோதரங்கள், விஜயகலா உட்பட அந்த என்ன அந்த இதை அந்த குற்றப்புலனாய்வு செய்தவர் கதைச்சது. என்ன மாதிரி அமுதலிங்கம், தேசிய தலைவர் அமுதலிங்கத்தை கொண்டவரை கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாரோ, கைது செய்யப்பட்டாரோ, அது மாதிரி தான் நீங்க நடந்தது. உங்களுக்கு தெரியும், ஜோசப் பெர்ராசிங்கம், ரவிராஜ், இந்த கொலையிலும் உங்களுடைய தலையிலான் போடப்பட்டது. ஆனால் விசாரணையில தெரிய வருது, பார் அவருடைய பின்னணி, யார் சம்பந்தப்பட்டெல்லாம் தெரிய வருது. அப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லி வந்தேன்னா, இபிடிபியினுடைய கொள்கைகளோ வேலை திட்டங்கள் வந்து கொலை செய்யறதோ, கொள்ளை அடிக்கிறதோ, கப்பம் வாங்குறதோ, நன்கொடை வாங்குறதோ அல்ல. தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற கட்சிகளுடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, என்ன மாதிரி எல்லாம் செயல்பட்டவை. எங்கிற செயல்பாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கவும் இல்லை. அதுல இருந்து நிரம்ப வேறுபட்டது. நாங்கள் ஆயுத போராட்ட காலகட்டத்தில் நான் ஈடுபட்ட நேரத்தில் இருந்து இதுல எல்லாரும் அந்த நேரத்தில் இருந்திருப்பீரோ தெரியாது. அப்ப இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு என்பது வந்து நாங்கள் ஜனாதிபதி கடிதம் எழுதியிருக்கிறோம். இது தனிய சொல்றது மாத்திரம், பதிவதாக மாத்திரம் இருக்கக்கூடாது. உண்மை இயன்றவரை உண்மையில கண்டறியக்கூடிய வகையில தான் கண்டறியக்கூடிய வகையிலே அதனுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். மற்ற உடனடியாக விசாரணைகள் வைக்க வேண்டும், விசாரணைகள் வச்சு அதை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி உண்மை நிலைமை. இதுல எங்கட கட்சியை சேர்ந்தாக்கள் ஏதாவது சம்பந்தப்பட்டிருந்தா, இப்ப கட்சி கொள்கை வேறு, உறுப்பினர்கள் சில பேர் கட்சிக்கு தெரியாமல் சம்பந்தப்பட்டிருந்தால் விசாரணை கூட நீங்கள் ஆரண்டாரையும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுங்க. நாங்கள் அதில் தலையிட போறதில்லை. முதல் நான் உங்களுக்கு அதை பெற்றோருக்கு அதை சொல்ல வேணும் என்று யோசிச்சது. பட் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அப்போ நாங்கள் இங்கே வந்திருக்காவிட்டால் முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்ததோ அதான் யாழ்ப்பாணத்துக்கும் நடந்திருக்கும் என்று சொல்லி இந்த இதில் ஒரு இந்த நம்மளுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நடந்த வன்முறைகள், இப்போ கிருசாந்தி, யாழ்ப்பாணத்தில் கிருசாந்தி, மற்ற புங்குடுதீவில் சாரதாம்பால், மற்ற கிழக்கில் கோணேஸ்வரி, இந்த பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்பட்ட ஆக்கள் இந்த படுகொலை எல்லாத்தையும் நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மிதுசுவில் அந்த விறகு வட்ட போனாக்கள் 9 பேரை இராணுவம் சுட்டன்னு சொல்லி கிட்டடியில் தீர்ப்பு கூட வழங்கி இருக்கு. அதில் ஒரு தப்பி இருக்கிற அவரை நாங்கள்லாம் பாதுகாத்து வச்சு நீதித்துறையில் என்ன பாரப்படுத்தி பாதுகாத்து பாரப்படுத்தி இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்துருக்குது. கொலை எண்ணம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தண்டனையும் விதிச்சிருக்கு. அதுபோல இந்த இங்க நடந்த எங்க இந்த செம்மணியில பல நூற்றுக்கணக்கான கொலைகள்ல நாங்கள்லாம் சம்பந்தப்பட்ட கொலையில அல்ல, அந்த கொலையில கண்டுபிடிக்கிறது விசாரணை, செம்மணியில விசாரணை நடத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், மகேஸ்வரி
எங்களுடைய பின்னணியில் கூடின பங்கெடுத்தது. அவர் இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதியரசராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும் அந்த சாவு வீட்டில் இந்த கூலிக்கு மேலடிக்கிறது தெரியும் தான் உங்களுக்கு. அப்போ அந்த மேலடிக்கிறாக்கள் ஒரு எல்லாம் சொந்தக்காராக்கள்லாம். அப்போ அந்த இவள் அந்த சாவு வீட்டிலே ஒரு திருநிற நோக்கத்தோட போயிருந்திருக்கணும். அப்போ மேலடிக்கல 2 பேர். ஒரு ஆள் சொல்ற பாவற்காய் பந்தலிலே ஆசை மச்சால் தங்கமணி அங்கு பாவற்காய் தூங்குதடியன். மற்றவா சொல்ற பாவற்காய் பந்தலிலே ஆசை மச்சால் செல்லமணி பாவற்காய் தூங்குவதை நானும் பார்த்தேன் அடி, அதை போகைக்க பறிப்பு மடியாது. செத்தவற்ற மைனசி சொல்றார், அதை செத்தவன் அடி அந்த பாவற்காய் செத்தவன் நெற்றுக்காக விட்டதடி, அதை தொட்டு போடாத எங்க அடி என்று சொல்லி அந்த உப்பாரியில நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த கோயில் திருவிழாக்கள்ல சங்கிலி களவெடுத்தவனே அறுத்து போட்டு திருடன்ட்டு கத்திக்கொண்டு ஓடுறது திசை இருப்புறதுக்கு. அப்படியான அரசியல்லாம் நடக்குது. சரி, அடுத்த இந்த ஆணுக்குழு சம்பந்தமான இது. 2வது உங்களுக்கு தெரியும், இந்த சர்வகட்சி மாநாடு கூட்டப்பட்டிருக்குது. அப்போ சர்வகட்சி மாநாட்டில் சொல்லப்பட்ட விடயங்கள், கதைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்று ஜெனீவா ஒட்டின ஒரு விடயம் உண்டு. மற்ற அரசியல் ஜாப்பில் மாற்றம் கொண்டு வரதாக ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார், அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. தேர்தல் திருத்தமும் மற்ற ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைக்கிறதில் இல்லாமல் பண்றதையும் அறிவிச்சிருக்கணும். அப்ப நாங்கள் அதில் சொல்லியிருக்கிறோம், தனி அதுக்காக மாத்திரம் அது இருக்கக்கூடாது. அது இந்த ஒரு தேசிய இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு காண்ற ஒரு களமாகவும் அது அமைய வேண்டும். ஒரு பேக்கேஜில் எல்லாம் அமைய வேண்டுமே ஒழிய ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதியை இல்லாமல் ஒழிக்கிறது அல்ல அதிகாரங்களை குறைக்கிறதும் மற்ற தேர்தல் சீர்திருத்தத்துக்காக மாத்திரம் அது இருக்க முடியாது. தேசிய பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வும் அதில் உள்ளடங்கி இருக்க வேணும். இப்போ கடைசியில் நடந்த பிரதமர் தலைமையில் நடந்த கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் அதை வலியுறுத்தினாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த அரசியல் ஜாப்பில் என்ன மாதிரி இருக்க வேணும் என்று 2வது சபை செகண்ட் சேம்பர் என்று சொல்லிவிடும். அதை வச்சிருக்கிறோம். நாங்கள் முதல் இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்க வேணும் என்றதான் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் சொல்லி வந்த விடயம். அதே நேரத்தில் சமகாலத்தில் ஒரு நீடித்த ஒரு இறுதி தீர்வு நோக்கியும் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள் வழங்கப்பட வேணும். அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற சனத்தொகைக்கு ஏற்ற வகையில் போலீசாரும் படையினரும், மற்றது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற இனவீதாசாரத்தின் அடிப்படையில் தான் இந்த படையினரும் போலீசாரும் இருக்க வேணும். இப்போ யாழ்குடா நாட்டில் 90-95% தமிழ் மக்கள் என்று சொன்னால், தமிழ் பேசுகிற மக்கள் என்று சொன்னால், அந்த போலீசாரும் இராணுவமும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்க வேணும் என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த தை மாதம் அது வருகிறது. இந்த இறந்தவர்களுக்கு உறவுகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில், அவையில் நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு பொது தினம் ஒன்றையும் மற்றது ஒரு சின்னம் ஒன்றையும் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடமாக இந்த இடம் இங்கே மௌனியிலிருந்து வர ஓமந்தையில் வைக்க சொல்லி
மற்ற அடுத்தது இன்னொரு தனிநபர் பிரேரணையாக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த 2வது தனிநபர் பிரேரணை வந்து 2வது வந்து யுத்த சின்னங்கள் இல்லாமல் ஆக்க வேணும். குறிப்பாக வடகிழக்கில் யுத்தம் நடந்த பகுதிகளில் யுத்த அழிவு சின்னங்களும் இருக்கக்கூடாது. அதை அப்புறப்படுத்த வேணும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான அழிவுக்கான சின்னங்களாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான சின்னங்களாக இருக்க வேணும்ன்றதையும் கொண்டிருக்கேன். நம்ம தை மாதம் 1ஆம் 2ஆம் வாரத்தில் அது வருமென்று நினைக்கிறேன். இப்போ விசாரணை தான் அதை உறுதிப்படுத்த வேணும், சம்மந்தப்பட்டிருக்கணுமா இல்லையா. இப்போ கடந்த காலங்களில் பல குற்றச்சாட்டுகள் எங்களோட தலையெல்லாம் போட்டது. இது ரவிராஜரை போல, ஜோசப் பிரதாசிங்கத்தை போல, மாயஸ்வரன் போல, இதெல்லாம் விசாரணைக்குள்ள வெளிவந்திருக்குத்தானே. அதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கு வேற வியாக்கியானங்கள் வேறும். முதலாம் 2 பத்திரிகையில், உதயம் பத்திரிகையில், தினக்குரல் பத்திரிகையில் வந்து செய்தி கிடக்குது. அதாவது 2013 இங்கே ஹண்டண்ட், அங்கே தங்களோட உறவினர் ஹண்டு சொன்னால் இங்கே இபிடிபி ஆக்களோட டவுனுக்கு எங்கேயோ ஹண்டண்ட். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது கொல்பிட்டியில் இபிடிபி ஆக்களோட ஹண்டண்ட் உறவினர் சொன்னாங்க. அப்போ அந்த உறவினர்களுக்கு இபிடிபியோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்க வேணுமென்றா நினைக்கிறேன். கதை உண்மையாக இருந்தார். இப்போ அவங்க வந்து கதைச்சிருக்கலாம். இப்போ நான் தான் என்னுடைய வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த கமல் மற்ற விஜயகாந்தன் பேரை சொல்லக்கூட சொல்கிறேன். 2 பேரையும் வந்து நாங்கள் மூடி மறைக்கையில் தானே நாங்கள் சட்டத்திட்ட கட்சியில் அந்த விலைக்கு சட்டத்தில் ஒப்படைச்ச அந்த 2 MP மேரெல்லாம் அங்கே சுடப்பட்டவர். அவையிட்ட கட்சி நடவடிக்கை எடுக்க கட்சியில் இன்னும் இருக்கணும். நீதி விசாரணையில் போவதோடைய கட்சியில் இன்னும் இருக்கணும். ஆனால் நாங்கள் கட்சியில் இருந்த விலத்தி நீதி விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் உணர்வைக்கில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்னா அதோட அர்த்தம் வீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இருக்கிற இடம் அங்கே அதுகளுக்கு விட்டுருக்க மாட்டேன். தர்க்கத்துக்கு சொல்றேன். சில வேளை வேற என்னுடைய அலுவலகங்கள் அப்படி நடந்திருந்தாலும் இல்லைன்னா தொங்கி நிற்குது. என்னுடைய அலுவலகத்தில் அதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லையன்றதான் நான் சொல்லுவார். சொல்ல இல்லை இப்போ சொல்லினோம்னா நீங்க சொல்ல அவருக்கு வேற காரணத்தை சொல்ல வரலாம். நான் என்னட்ட அதுக்குரிய தகவல்கள் இருக்குது. என்ன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் திட்டமிட்டு தூண்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்றால் இப்போ நான் இந்த அரசியலில் வானத்தில் இருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ வரையில் எனக்கும் இந்த யுத்தத்தில் தனிப்பட்ட இழப்புகள் நிரம்ப இருக்குது. என்னோட தம்பியார், என்னோட தங்கச்சியார் தான் முதல் செத்த பெண் போராளி. வேறு எந்த இயக்கங்கள்லையும் இந்த இல்லை. எனக்கு இவ்வளோ நெருக்கமான ஆக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கணும். அப்போ எனக்கும் அந்த வலி தெரியும். என்னுடைய தகப்பனார் என்னுடைய தம்பியாரை பற்றி சாக மட்டும் அவன் அங்கே கண்டான் இங்கே கண்டான்னு சொல்லி கொண்டிருப்பேன். அப்போ நான் அப்படியெல்லாம் விசாரித்து சொல்கிறேன்டான்னு சொல்லுவேன். அது மாதிரி இப்போ என்னோட வெளிக்கடை சிறையிலேருந்து நானே அதை செத்துதான் உறுதிப்படுத்தினேன். நானே கடைசி நேரம் கொண்டு அதில் கையெல்லாம் பிடிச்சி பார்த்து அதில் நானும் கடைசியில் மாட்டுப்பட பார்த்து நான் தப்பிட்டேன். கையெல்லாம் பிடிச்சி பார்த்து அதில் பல்செல்லாம் பிடிச்சி பார்த்து பல்ஸ் இருக்கிறாங்கெல்லாம் தூக்கி கொண்டு வழியால் மருத்துவத்தை கொடுத்து போட்டு தான் நான் வந்தேன். அப்போ இந்த மட்டக்கிழப்பில் இருக்கிற தாய் வைப்பேன். அதில் நான் மட்டும் கேட்பேன். அந்த நாங்கள் நெத்தில போட்டு பார்த்து நாங்கள் சாத்திரம் அப்படி சொல்லுது, அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான். நான் ஓமம்மா நான் விசாரித்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன். இல்லை அவர் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும், அவர் மனம் என்ன சொன்ன என்ன நடக்கும், பாதிப்படையும். அப்போ நான் இப்படி சொல்லி பழகிறத சொன்னதை என்னுடைய அலுவலகங்களுக்கு வார நேரத்திலும் என்னுடைய ஆக்களும் அப்படி சொல்கிறது. இங்கே பிடிக்கிறேன்றால் படத்தரப்பினர் தான் பிடிப்பினோம். ஆனால் போலீஸார்கிட்ட கேட்டு சொல்கிறோம், படத்தரப்பினர்கிட்ட கேட்டு சொல்லிவிட மாட்டார். அவன் சொல்லிவிடும் எங்களுக்கு தெரியாத மறுத்திருக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே போய் கதையுங்க என்று சொல்லியிருக்கலாம். என்று அவள் வந்து ஒரு ஆதங்கத்தோட விரையக்கில் அதை சரியாக பார்க்க வேணுமென்றது தான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் அவரை தேடி பிடிச்சி கதைக்க போனால் என்ன நடக்கும்? இப்போ அங்கேயும் வந்து காரணர்கள் என்று நினைக்கிறேன். இங்கேயும் வந்து கொடுத்துருக்கு, ஒரு வாகன இலக்கம் கொடுத்துருக்கு. அந்த வாகன இலக்கத்தை வச்சு பிடிக்கலாம். ஆனால் நான் அந்த போன ஒரு ஆர்ப்பாட்டத்தில்
ஒரு பேட்டி கொடுக்க அந்த வாகன இலக்கத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தா பத்திரிகையில் இருக்கிறார். அப்போ அந்த வாகனம் இங்கே வந்து போகிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லைன்னா A9 ரோடு பூட்டி இருந்தது. 2009க்கு அப்புறம் A9 ரோடு திறந்திருந்தது. அப்போ இப்போ நான் இப்போ இன்றைய காலையில் பிறகு எனக்கு அதோட சம்மந்தப்பட்ட ஆக்கெல்லாம் எடுத்து சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு நியாயமான விசாரணை வச்சு நாங்கள் அதில் வந்து சொல்ல தயார். ஏன்னா தங்களுக்கு வந்து இப்படி சொல்லி நம்ம அப்படி இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ தங்களுக்கு பயம் யாருன்னு சொல்லிச்சு நம்ம யார் வந்து தங்களுக்கு இப்படி சொன்னான். உங்களுக்கு தெரியும் இந்த இதுக்கு முதல் அதுவும் ஒரு NGOக்கள் இருக்குதான் அந்த RSSR பெற்ற நிறுவனம் இது அவையோட ஒரு 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 அது ஒரு 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 லாபம் உழைக்கிற ஒரு நிறுவனம் தான் இதில் சொல்லி அப்போ இந்த ஆணைக்குழுக்கு முதல் எல்லாம் ஊர்வலம் நடத்திச்சுன்னா தாங்கள் ஆணைக்குழுவை பயிஸ்கரிக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு NGO வந்து இல்லை நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி விசாரணையை கொண்டு போகணும் என்று சொல்லி என்ற அவைகளுக்கு பிச்சைக்காரனுக்கு அந்த புன்று இருக்கிற மாதிரி இங்கே பிரச்சனைகள் இருந்தால் தான் சில பேருக்கு வருவாய் கிடைக்கும். அப்போ இவையெல்லாம் இப்படியான கதைகளெல்லாம் உருவாக்கி கொண்டான் இருப்பேன். நான் இந்த முறை போய் சர்வகட்சி மாநாட்டிலையும் நான் அவரை தூண்டுறதுக்கு இருக்கிறேன். ஜனாதிபதியை இதுக்கு உடனடியாக விசாரணை வைக்கணும், இந்த ஆணைக்குழு கூட விசாரணை. ஏன்னா இப்போ இந்த ஆணைக்குழு சம்பந்தமாக ஐக்கிய நாடுகளுக்கும் ஒரு நிப்பாட்ட சொல்லித்தான் சொன்னது. அப்போ இதே சில போல திசைப்பு நோக்கத்துக்காண்டி தான் இந்த ஆணைக்குழுவினுடைய இராணுவம் இல்லை வேறு இதுக்கெல்லாம் சம்மந்தப்படுத்தாண்டு ஒரு திசைப்புற நோக்கத்தோடையும் அந்த நோக்கங்களும் இருக்கலாம். இல்லை நான் அங்கே போய் அதை எல்லாருக்கும் முன்னாலே இதை பற்றி கதைக்க இருக்கிறேன். முடிகிற கட்டத்தில் கூப்பிட்றேன்ட்டு நான் சொன்னார். என்ன பேர் அந்த பரணாகமம் பழையாகமம் மற்றது இவன் கூப்பிட்றேன்ட்டு சொல்லி இருக்கிறேன். மற்ற என்னுடைய அந்த இது வந்து எழுத்துல இருக்கு. அதிலெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. அதில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிச்சது. அப்போ என்னென்னா ஒரு நீண்ட காலமாக இந்த சக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு என் மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இன்றைக்கு நேற்றைக்கு கண்டா இல்லை. 89ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிய வெளிப்பட்டது. அப்போ அமீர் அண்ணன் தான் டக்ளஸ் சிவானந்தாக்கு 2 சீட் கொடுக்கணும்னு சக கட்சியர் இல்லை தங்களுக்கே காணாத என்று சொல்ல அமீர் அண்ணன் சொன்னார் இல்லை தங்களுக்கு ஒதுக்கினதில் தான் தாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொல்ல. அப்போ அதுக்கு இவர் சொல்லிச்சேன் டக்ளஸ் வந்தால் தாங்கள் வர மாட்டோம். அப்போ 89 88 மாகாண சபை தேர்தல் நடந்தது 89. அப்போ நான் அந்த நேரத்தில் அங்கே சிறையில் இருக்கிறேன் அங்கே இந்தியாவில். அப்போ டிக்ஸி சொன்னார் இப்போ அங்கே அவர் சிறையிலான இருக்கிறார் வந்த பிறகு பார்க்கலாம். இந்த அவருக்கு எப்படியாவது இந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேணும், இந்தியாவுக்கு எப்படியாவது தேர்தலை நடத்தி முடிக்க வேணும், இதுக்காண்டி குழம்பிடக்கூடாதுன்றது தான். அப்போ அவைகளுக்கு நீண்ட காலமாக என் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று இருக்குது. என்னுடைய உழைப்பு என்னுடைய ஆற்றல் என்னுடைய தீவிரம் இதனால அவர் அப்படி சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும் 86ஆம் ஆண்டு நடந்தது பின்னணி எல்லாத்தையும் விடுவோமே. அதுக்கும் எனக்கும் நேரடியாக சம்மந்தம் இல்லை. நான் தார்மீக பொருட்படுத்துறது வழியில் வரும் தானே. இப்போ வழியில் வரும் நீங்கள் அந்த தேவையான உங்களுக்கு நான் வாசிக்க தரலாம். இது அந்த FIR இந்த குற்ற பத்திரம் உங்களுக்கு வாசிக்க தரலாம். அதில் இன்னும் நான் என்னோட சம்பந்தம் என்ன மாதிரி சுடப்பட்டவர் ஓட்டோவில் எடுத்துக்கொண்டு ஆட்டோ சொல்கிறேன். நீங்கள் ஆட்டோ இங்கே சொல்கிறேன் ஓட்டோவில் எடுத்துக்கொண்டு போய்க்கிறதா நான் வந்து வாருங்கன்னு சொல்லித்தான் அதில் கிடக்கு. அப்போ அந்த துப்பாக்கி சூட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா 2011ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட டெல்லிக்கு போன இடத்துல பல வரப்பிரசாதங்களை பெற்றது. இந்த போயிடுறதும் இந்த பண்டைக்கு வந்து மோடி வந்து வச்சுட்டு போனார் அந்த கலாச்சார மண்டபம் 50,000 வீடுகள். இப்போ கிட்டடியில் கூட இவர் வந்திருந்தார் சிதம்பரம். அப்போ நான் இங்கே இல்லை எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருக்கிறார் போல. அப்புறம் என்ன கொழும்புல வந்து சந்தித்தது 50,000 வீடுகள். கிட்டடியிலேயும் வந்து இது ஒரு டிவி ஒன்றில் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரோட கேள்வி பதில் போய்க்குள்ள அவர் சொன்னவராக தாங்கள் என்ன நீங்கள் இதுவரை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்ல அவர் சொன்னாராம் 50,000 வீடுகள். அதுக்கு கேள்வி கேட்டவர் சொன்னாராம் இல்லை அது பழைய அரசாங்கம் செய்தது.
பிறகு சொன்னாராம் காணிகள் எல்லாம் இங்கே விட்டேன். அதுக்கு மேலே சொன்னாராம் இல்லை அது பழைய அரசாங்கத்து காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள். பிறகு சொன்னாராம் இங்கே எங்கே திருவண்ணாமலையில் சம்பூர் அதில் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. சம்பூரில் அப்படிக்கான முஸ்பாத்திகள் இருக்கு அதில். அப்போ இதில் என்னுடைய பேரை நாசப்படுத்தணும். எனக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு கீழே அந்த மன்னிப்பு இருக்கு. எனக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லையன்றதை உண்டு. எனக்கு RAWJ, Q பிரான்ச் இவரெல்லாம் அரசாங்கத்தோட ஆய்ச்சி போட்டு தான் அப்புறம் பிரபலியமான சட்டத்தண்ணி இருந்த வானமாமலை என்று அவர் சொன்னார், அட்லீஸ்ட் நீங்கள் போகலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற பிறகு நாங்கள் இங்கே வந்தது. அது வழக்கு அப்படியே கிடப்பில் போட்டாச்சு. அப்புறம் 2011 திருப்பி இது பண்ணி தேடப்படுற குற்றவாளி என்றெல்லாம் வந்தது. அப்புறம் நான் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் எல்லாத்தையும் மறுத்து அது அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, பிள்ளையான இது தேடப்படுற குற்றவாளி என்ற பிள்ளையான இது உங்களுக்கு பெயில் இல்லாமல் இருக்குது என்றெல்லாம் சொல்லி அப்போ நான் தான் வழக்குக்கு போயிருக்கிறேன். நான் தான் வழக்கு நடத்த சொல்லி கேட்டுருக்கிறேன். அப்போ அந்த முயற்சியில் ஒரு இழுத்தடி கொண்டு வர நான் போய் கூட நீதிமன்றத்தில் இருக்க. அப்போ நீதிமன்றம் இப்போ வழக்கு நடத்துறதுக்கு போயிருக்கு. அப்போ அதில் இங்கே ஒரு இப்போ குற்றவாளிகள் என்று சொல்லி ஒரு 10 பேர் என்றால் அதில் 5 பேர் இல்லையா என்றால் அது வழக்கு தொடரும். ஆனால் அங்கத்த சட்டம் அப்படியே இல்லை. எத்தனை பேர் வைக்கணுமோ இருக்கிறாக்களை வேறையாகவும் இல்லாதாக்களை வேறையாகவும் பிரித்து தான் வழக்கு தாக்கல் செய்வோம், கேஸ் நடத்துவீங்க. அப்போ நான் இப்போ முதல் நான் சொன்னது போல் அந்த 2011 போய்க்கே நான் சொன்னது இதில் வீடியோ கான்ஃபரன்ஸில் நான் தயார் என்று சொல்லி. இப்போ அதுதான் இப்போ கிட்டடியில் நீதிமன்றம் அதை பற்றி ஒன்றும் கதைக்கல. இப்போ 2011 எடுத்த அந்த முடிவு தான் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ். இப்போ அவர் 18ஆம் தேதி கொடுத்திருக்கிறார். 18 சாட்சிகளையும் ஆஜராக சொல்லி. இதுதான் கடைசியான தீர்ப்பு. யுத்தத்தில் இறந்த மக்களை உறவுகளை நினைவு கூறுறதுக்கும் அவைகளுக்கு சமய கடமைகளை செய்கிறதுக்கும் பொதுவான தினம் ஒன்று அறிவிக்க சொல்லியும் ஒரு பொது இடம் ஒன்றை அதுக்கு நாங்கள் கொடுத்தது இந்த ரோட்டில் இது ஓமந்த இதில் அது பிற தீர்மானிக்கலாம் இது இடம் உண்டு. நாங்கள் ஓமந்தி என்றதை தான் சொன்னாங்க. எதுக்கு மாநசபைக்கும் என்னுடைய முயற்சிக்கும் சம்பந்தம் இது. நான் என்னுடைய தனிநபர் பேர் நாடாளுமன்றத்தில் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஊழல் இன்னொரு ஊழல்தான் சொல்ல விடுங்கிறேன். ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழலிடம் தானே. அப்போ நான் அதை தஸ்தாவேஜுகளில் நிரூபிச்சிருக்கிறேன். இந்த 31/10/2015 மட்டும் 38% தான் செலவழிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கு முதல் இருந்த காலகட்டங்கள் எந்த காலகட்டங்களில் ஆளுநர் இருக்கையில் இனத்தலைமைகள் இருக்கையில் நாங்கள் கிட்டத்தட்ட முழுக்க செலவழிச்சிருக்கிறோம், மேலதிகமாக செலவழிச்சிருக்கிறோம். அப்போ அதே ஆக்கெல்லாம் நீங்கள் இருக்கணுமா, அதே அதிகாரிகள்லாம் இருக்கணும். அப்போ அந்த அதிகாரிகளை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள அரசியல் தலைமை இல்லையன்றது தான் அதனுடைய வெளிப்பாடு. மறுபுறம் சீனியர் அமைச்சர் புரோட்டோகால் தனக்கு அது பிரச்சனையாக இருக்க இல்லை, ஆனால் இப்போ இருக்கிறாக்களோட தான் இருக்க மாட்டேன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார் போல இருக்குது. அது எந்த அளவுக்கு செய்தி சரியோ பிள்ளையோ இல்லை எந்த அளவுக்கு ஒரு உறுதியான செய்தியை சொன்னாரோ எனக்கு தெரியாது. அப்படி கேள்விப்பட்டேன். அதாவது கொழுக்கட்டைக்கு பதிலாக மோதகமாக வந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியுதா கொழுக்கட்டையும் மோதகம் தேவரன் கொழுக்கட்டையும் மோதகம் ஷேப் தான் வித்தியாசம் ஒழிய மற்றெல்லாம் ஒன்றுதான். கொழுக்கட்டைக்கு பதிலாக மோதகமாக இருந்துடக்கூடாது. பட் இது ஒரு அரசியல் நடவடிக்கை, அது விளங்குதான், எல்லாருக்கும் தெரியுதா, இது ஒரு அரசியல் நடவடிக்கை. அதுதான் சரிபலை என்றதை நான் சொல்ல வரையில பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். இன்னொரு வகையில் நான் அதை வரவேற்கலாம் என்று சொன்னால், இப்போ கடந்த காலங்களில்
சொன்னதை செய்ய இல்லை என்ற ஒரு நோக்கத்தில் சொன்னதை செய்ய வேணுமென்றதுக்காக அவையில் முன் வந்திருந்தால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் பொறுத்திருந்து தான் நான் பார்க்க முடியும். அவருடைய சரிபடைகளை பற்றி இப்போ சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்கிறேன்டால் கொள்கட்டையை பதிலாக மோதகமாக வந்தால் மக்களுக்கு பிரயோசனம் இருக்காதுன்றது தான். மக்களுடைய ஆணை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சிக்கு தான் கிடைச்சது. இது அதுலேருந்து முரண்பட்ட அந்த இதோட முரண்பட்ட ஆக்கெல்லாம் இதை முன்னெடுக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்கு பார்க்க தெரியுது. ஆனால் அவையல் கன விடயங்களை அதுக்குள்ளால கன விஷயங்களை கொடுக்கலாம், கன விஷயங்கள் அதுலேருந்து எடுக்கலாம். அதில் வளங்கள் இருக்குது, எல்லா வகையான வளங்களும் இருக்குது. அதை விட்டுட்டு இவியல் ஏன் வேற ஒன்றை தொடங்கி இருக்கணும்ன்றது ஆராய வேண்டிய ஒரு விஷயம், ஆராய வேண்டிய விஷயம். அவியல் தங்களுக்கு இதில் அரசியல் இல்லையே, அரசியலை பற்றி தான் நான் அரசியல் செயல்பாட்டை தான் நான் ஒன்றைக்கணும், அரசியல் கருத்தை தான் நான் சொல்லினேன். அப்போ இதுவும் ஒரு அரசியல் தான். உங்களுக்கு தெரியும், இப்போ இதுக்கு முதல் அப்படி அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொன்னாக்களும் பொது அமைப்புகள் என்று சொன்னாக்களும் உள்நோக்கங்கள் எதுவாக இருந்திருக்கின்றது, அவர் செயல்பாடுகள்லையும் முடிவுகள்லையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது தான் வரலாறு. தலைமையில் 22/10/2015 அன்று நடைபெற்ற சர்வகட்சிகளின் கூட்டத்திற்கு அமைவாக இளமக்கள் ஜனநாயக கட்சி பரிந்துரை என்றால் இது இந்த விசாரணை பொறிமுறை பற்றி நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அரசு செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் பயனுண்டாதாக இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் மற்ற அரசியல் கட்சியிலேருந்து நான் வேறுபட்ட ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ அன்றைக்கு ஒரு ஊடகம் அதை சேர்ந்த ஒருவர் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரோட நீங்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்ட இடத்துல அவருக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்ல வழிக்கிட்ட என்ன 50,000 வீடுகள் 50,000 வீடுகள் யார் குணந்த டாக்டர் சபானந்தா குணத்தோடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல. அதுக்கு சாட்சியங்கள் இந்திய தூதரகத்திட்டம் இந்திய அமைச்சிட்டம் இருக்குது. பெற்றகின குணந்தது அல்லது இந்த கலாச்சார மண்டபத்தை குணந்தது அல்ல அச்சுவேலி தொழிற்பேட்டி ஆரம்பித்தது கணக்கு தான் சொல்லலாம். பெண்ணட்ட உடனடியாக இந்த பட்டியல் கைவசம் இல்லை. அப்போ நான் 10ஓட 11ஆக இருக்க விரும்புகிறேன். அதெல்லாம் தனியாக நான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்று ஒரு ஆரம்பித்தது. அல்லது நான் சில போல் அதில் இருந்திருந்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்திருந்தால் சில போல நானும் இதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கலாம். இதுக்கு எனக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடம் இல்லையான்ட்டு நான் இதுக்கு வந்திருக்கலாம். இதுக்கு இந்த இதுக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். அது சரியாக செயல்படுவீனமாக இருந்தால் சும்மா கதைக்கிறது மாத்திரம் இல்லை தானே, இப்போ செயலூக்கம் உள்ளதாக இருக்க வேணும். அதே மாகாண சபை காமதேன பசுவ மாதிரி எவ்வளவு செய்திருக்கலாம். முதல்ல என்ன சொல்லிச்சினோம், ஆளுநரும் பிரதம செயலாளரும் அந்த ஆட்சியும் தான் தடையண்டிச்சினோம். இன்றைக்கு ஆட்சி மாறிட்டு ஆளுநரை மாத்தியாச்சு, பிரதம செயலாளரை மாத்தியாச்சு. நீ என்ன தடை, உள்ளுக்குள்ள பிரச்சனையா? அப்படியும் இப்போ சொல்ல பார்க்கணும் போல அடக்கு. ஒரு சில பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு சில பேர் தான் இதுக்கு தடையா இருக்கணும். இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லையே, பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் தனிப்பட்ட இதா இல்லையே, இது மக்களுடைய பிரச்சனை. அந்த இன்னும் குளத்தோட ஓவிச்சு கொண்டு இன்னத்தையும் கழுவா விட்டு யாருக்கு நட்டம்? அரசாங்கம் பொறுப்பு. இது பெருமளவில் நடந்தபடியினால் அரசாங்கத்தை மாத்திரம் பொறுப்பாக எடுக்க முடியாது. விளங்குதுதான். வேணால் இப்போ களவெடுக்கிறதும் பிள்ளை, அதுக்காண்டி களவு கொடுத்தவனே சரின்னு சொல்ல முடியாது. நாங்கள் கவலையினமாக இருந்தோண்டு களவை கொடுத்து போட்டு களவெடுத்துட்டான்னு சொல்லி கொண்டு அர்த்தம் இல்லை. நான் அப்படித்தான் பார்க்குறேன், மற்ற ஆட்கள்லேருந்து வேறுபட்டு தான் பார்க்குறேன். நாங்களும் கவனமாக இருந்திருக்க வேணும். அதாவது எனக்கு அதுக்குள்ள யாருன்னா எங்களுக்கு இப்போ முச்சடியோட கையாளைகளை கையில் குத்தும் ரத்தம் பெறும் கிளிக்கும் எல்லாம் எங்களுக்கு தெரிய வேணும். இப்போ நாங்கள் கவனமாக கையாள வேணும்.
கவனமாக கையாளாமல் நாங்கள் கவலைகரமாக கையாண்டிட்டு முச்சடி மேலே சொல்றது அர்த்தம் இல்லை தான். அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு கூற வேணும். அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, எங்கிட்ட நிலப்பாடு அதுதான். நாங்கள் அதில் சிலதில் வெளிப்படையாக கதைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்கிட்ட நிலப்பாடு அதுதான். அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு கூறலாம். அரசாங்கத்தில் இருந்தால் தான் மக்களுக்கு உதவலாம். இன்றைக்கு சொல்லினோம் இந்த அரசியல் ஒன்றும் நடக்க இல்லைன்னு சொல்லினோம். இந்த அரசியல் நடக்கிறது இல்லை, சுத்தமாக இருக்கு, நடக்காது. ஒவ்வொரு அரசாங்கம் இருந்ததுதான். ஒவ்வொரு அரசாங்கம் தாங்கள் அதிகாரத்தில் இருக்க சுத்த சூழல் இருக்க இந்த மாதிரி நடந்து செம்மணி ஆற்ற காலத்தில் நடந்தது. ஆற்ற காலத்தில் நடந்தது. அதான் கிரீஸ் மரம் தெரியும் தானே, எல்லாரும் கிரீஸ் மரத்தில் இருந்தவதான். கடைசியில் ஏறணும் தான் மைந்தா கிரீஸ் மரத்தில் ஏறி அடிச்சுட்டார், அந்த பெருசை எடுத்துட்டார். அப்ப இல்ல என்ன சொல்ல வரேன்டா, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தது என்னத்துக்காண்டி, இப்ப நான் சந்திரிகா அம்மையார்கிட்ட நான் கேட்டது, எங்கட மக்களை மீட்கிற எல்லா நடவடிக்கையில நான் பங்கெடுக்க வேணும் கேட்டேன். யாழ்ப்பாணம் விடுவிச்சாச்சு. இது சித்தார்த்தன் அதுக்கு சாட்சியா இருக்கிறார். சித்தார்த்தன் என்று சொல்லி இப்ப சக நாடாளுமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப நான் சந்திரியோட சண்டைக்கு போறது, இங்க போகணும் இல்லை, உங்களை மக்கள் விரும்ப இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. புலிகளை மீபிடிப்பிய மக்கள் ஏற்றுக்கொள்ளா உங்களையும் தான் நான் நேரம் சொல்லி இருக்கிறேன். அப்போ அவளை அடிக்கடி பிரச்சனை போடுறேன். சித்தாரன் சொல்லுவார், ஏன் பிரச்சனை போடுறீங்க, கொஞ்சம் பொறுக்கா கூப்பிட்டார். டக்ளஸ் நீங்கள் இப்போ போகலாம், உங்களுக்கு என்னதை வேண்டாலும் நான் செய்தாருன்னு. முடியாது. சித்தார்த்தன் அதுக்கு சாட்சி. சித்தார்த்தன் நான் பிரசிடண்டோட பிரச்சனை போடுறேன், இது நான் வெளியால வார, நான் பிரசிடண்ட் மேலோட நாட்டு தலைவர் மேலோட படுற பிரச்சனை நான் வெளியால வேற விரும்புறது இல்லை. இதுல சித்தார்த்தன் சாட்சியா இருக்கிறேன். நல்ல முடியாது. என்னட்டு நீங்கள் ஓவர் நைட்ல சொல்லி கொண்டு வந்து மக்களுக்கு விரும்ப இல்லையாண்டு இப்ப என்ன நம்மளுக்கு அது என்ன நிமால் சிறுபாடு செல்வா இங்க வந்த இடத்துல குண்டு படிச்சுட்டு தான் இனி போறதுக்கு ஒரு பொறுத்தவரை ஒன்றும் இல்லை. இப்ப நான்ன்றதுதான் நம்ம அடையுது. நான் பிற வீட்டை வந்து யோசிச்சேன், வெவ்வேறு கழுவாயில் என்று சொன்ன மாதிரி தான் என்னத்தோடைய கோவிச்சு கொண்டு குலத்தோட கோவிச்சு கொண்டு என்னத்தையோ கழுவாமட்டு யாருக்கு நட்ட மட்டுட்டு தான் நான் சரி அப்படின்ட்டு நான் போறேன்ட்டு வந்து பிறகு அப்புறம் நான் யோசிச்சு நான் எந்த இடம் பொருத்தமாக இருக்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இங்கே வந்தது. தீவு பகுதியில் வந்து இறங்கி அங்கே இருந்து ஆக்களோட வந்தது. அப்போ நான் அரசாங்கத்தில் அந்த காய்ச்சட்டைகளை கொடுக்கான விட்டேன், என்ன செய்ய பொக்கெட்டில் விட்டேன். அது மாதிரி தான் என்னுடைய செயல்பாடுகள் இருந்து. ஆனால் அது பெருசாக வெளியில் தெரிய விரும்புகிறேன். என்னுடைய நோக்கம் வந்து சாதனை தான். பலகாரம் மொழியே சிறுசிறுப்பா இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசிக்க கௌரவ சபாநாயகர் என்றால் பிடிச்சு பேசிக்க மனதில் என்ன வரும்? கௌரவ தினக்குரல் என்ன நிசாந்த் என்ன நெல்சன் அவர்களே அல்லது அவரிடம் 6 பழங்கஞ்சி. இதான் நடக்கும், இதான் உண்மை. இப்ப சம்பந்தம் சொல்லி கொண்டு அந்த ஒரு சம்பவத்தை தவிர மற்ற எல்லாரும் யார் கடத்தினது யார் கொண்டு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வேரடி மண்ணோடையே இல்லாமல் போன பிறகு நான் திருப்பியும் அதிலே நாண்டு கொண்டிருக்கணும் மட்டும் நான் யோசிக்கிறேன். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குது, தேவனுக்கு விளங்கு இல்லை. ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை தீர்க்க இல்லைன்றது 6 பழங்கஞ்சி தான். எனக்கு அது சந்தேகம். அரசாங்கம் விரும்பி இருந்தாலும் தென்னிலங்கை அரசியல் சூழல் அதுக்கு இடம் கொடுக்க வேணும். இன்னும் அந்த உண்மைத்தன்மை இருக்குது, உண்மைத்தன்மை என்ன தன்மை இருக்குது. அந்த கோரிக்கை, அதாவது இந்த சுத்த